ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நான் வெறுக்கின்ற விஷயங்கள் 7 இருக்கின்றது. தாழ்மையில்லாமல் கர்வத்தோடு பார்க்கின்ற கண்கள், பொய்யை மெய்போல் பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு, குற்றமில்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கைகள், கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம், என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள், அபத்தமாக பிறரை பற்றி பொய் பேசுதல், ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசுதல் ஆகியவை. இவை உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் விரும்புகின்ற விஷயமோ ஒன்றே ஒன்றுதான், என் மீது பூரணமான பக்தி. இந்த பக்தி இருந்தால் என் மீது நம்பிக்கை வரும், பொறுமை வரும், அனைத்தையும் சகிக்கலாம் என்ற எண்ணமும் வரும். எல்லாம் பாபா அனுமதிப்பது என்ற அறிவு வரும். பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும். துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய். அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தை உணர்ந்தாய். உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது. கவலைப்படாதே. உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழையப் போகின்றாய். இது என் பிள்ளைக்கு உன் சாய் தேவா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள். இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதே. இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது. வாழ்வில் இது நடக்கும், இது நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று யாராலும் கூற முடியாது. விதி என்னும் மாயை என்னும் விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, எல்லோரும் ஒன்றுதான். மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான். எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும். பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது கண்மணி. செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதிலிருந்து சரியா தவறா என்று நான் கூறுவேன். உன்னால் சாதிக்க முடியும். உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை, அரவணைப்பு இல்லாதது போல உணர்கிறாயே. உன் கண்ணீர் விழும் தருவாயில் என் கண்களிலிருந்து முதலில் வடிகிறது உன் மனநிலைமை கண்டு. மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன் முகம் நாடகமாய் நடிப்பது போன்று தோன்றியிருக்கிறது. இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது. இதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இது. பல நாள் துன்பம் ஒரு நாள் மாறும். நம்பிக்கையுடன் பொறுத்திருந்து பார். நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவனல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக பதில் கூறுகிறேன். நான் உன்னை நாணலை போல வளைந்து கொடுத்து செல் என்றேன். அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்கச் சொல்லவில்லை. சுயமரியாதையை என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே. என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டன. இனி நான் என்ன செய்வேன்? அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் முதலீடு தேவைப்படும். எதை வைத்து முதலீடு செய்ய என்று நீ கலங்குகிறாய். யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது. அதை வைத்து நீ இழந்ததற்கும் மேலாக நீ சம்பாதிக்கலாம். என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது? நான் தான் அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கிறேனே என்கிறாயா? அதுதான் இல்லை. உன் கையில் இருப்பது சாயி என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல். அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்களை எல்லாம் நொடி பொழுதில் தீர்ந்துவிடும். அதற்கு தேவை நீ சாயியிடம் காட்டப் போகின்ற அன்பு. அது மாறாத அன்பாக இருக்க வேண்டும். உறுதியான அன்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய இன்ப காலங்களில் போற்றி
சோதனை காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. எப்போதும் உன் அன்பை சமநிலையில் காட்ட வேண்டும். ஐயா, நீதான் கதி, உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியுடன் என்னை சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் சாய் காப்பாற்றுவார், எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையுடன் வருவதை திடமுடன் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு தடவை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் முன்னுள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக என்னுடன் என் சாய் இருக்கிறார், என் நாடி நரம்பெங்கும் அவர் வியாபித்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிட்ட போனால் மறைந்துவிடும். தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பனிமூட்டமாக இருக்கும், கிட்ட போனால் அனைத்தும் மறைந்துவிடும் போன்று மறைத்துவிடக்கூடியவை என்று தைரியத்துடன் இருக்க வேண்டும். இந்த உறுதியான மனநிலையுடன் சாயி சாயி என்று உன் மனதிற்குள் ஜெபி. அப்போது உன் தந்தை உன் முன்னும் உன் பின்னும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் நீ நிச்சயமாக உணர்வாய். உனது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ வெளிவர விரும்பினால் பரிபூரண நம்பிக்கையை என்மேல் வை. எது நடந்தாலும் பாபா பார்த்து கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்போது உனக்கு நான் விடுதலை தருவேன். அன்பு, கருணை, உள்ளம், இதைத்தான் நான் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றேன். இதை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் சூரியன் உதயமாகறான், உதித்தவன் மறைவான் என்பதும் உண்மை. செடியில் இருக்கிற பூக்கள் பூத்து குலுங்குதுன்னா அது ஒரு நாள் வாட போகுதுன்னு அர்த்தம். இந்த உலக நியதியை மாற்றிட முடியாது. விதைக்கும் போதே அதன் அறுவடைக்கும் நம்ம காலம் குறிச்சிடுறோம். அது சாதாரண வயலாக இருந்தாலும் சரி, சாமானியன் வாழ்வாக இருந்தாலும் விதிப்படி தான் நடக்கும். வரவங்க எல்லாம் ஒரு நாள் போய்த்தானே ஆகணும். பிறப்பு இறப்பு எதுவும் நம்ம கையில் இல்லை. வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையை ஆனந்தத்தோடு வாழ்வது தான் நல்ல வாழ்க்கை. இதுதான வாழ்க்கை, இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைச்சிட்டனே அப்படிங்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் காண போகிற, மாறத்தான் போகுது. பூக்களை எல்லாம் பூக்கள் தான் சொல்கிறோம், ஆனால் வாடிய பூக்களை வாடியதுன்னு தவிர்த்துடுறோம். அதற்கு முன்னாடி நறுமணத்துடன் புத்துணர்வுடன் இருந்ததை யாரும் நினைவு கூற மாட்டாங்க. தற்போதைய நிலை தான் அவர்கள் கண்களுக்கு தெரியும். அதனால் உன்னை வெறும் கண்களால் கவனித்து ஏளனமாக கருதுபவர்களை கண்டு நீ கலங்காத. உன்னை அகக்கண்களால் உணர்ந்து உன்னை நோக்குபவர்களுக்கு நீ விசுவாசமாக இரு. உன் கூட நான் இருக்கிறேன். மனசை குழப்பிக்காத. வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்குது. அதுக்காக கவலைப்படாத. அனைவருக்கும் இது போல் நடக்கிறது இயல்பு தான். இதையெல்லாம் இன்னும் கொஞ்ச காலங்களில் முடிஞ்சிடும். உன் நிலைமை கண்டிப்பாக மாறும். அச்சம் உயிரை குடிக்கும். அஞ்சாமல் உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும். இதனால் நாம் ஜெயிச்சிடுவோம். நானாக இருக்க போகிறேன்னு உன் மனசை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று. இதுதான் முதல் படி. எனது கடவுளான சாயி யாரை போலவும் நடித்தவர் இல்லை. அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கிக்கிட்டு அவராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர்னு சொல்லு. அவர் என் கூட இருக்காருன்னு நீ சொல்லு. நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கேன். நான் இதுவரை பெற்றது தோல்வி இல்லை, அனுபவம். அனுபவித்தது கஷ்டமல்ல, சோதனை. இதில் நான் ஜெயிப்பேன். நான் தோற்க பிறந்தவன் அல்ல, ஜெயிக்க பிறந்தவன்னு சொல்லு. இது போல நீ கூறும் பொழுது உன் மனசுல ஒரு தன்னம்பிக்கை, தைரியமாகியவை உன் மனசுக்குள்ள தோன்றத நீயே உணருவ. உன் ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உன்னால பார்க்க முடியும். நான் தோற்று களைத்து போக சாதாரண உடம்பல்ல, தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உங்கள் மனம் சொல்லும். கடவுள்கிட்ட கேட்குறத குறைக்காதீங்க. அதே போல் இறைவன் எதுவும் தரலன்னு நினைக்காதீங்க. அவருக்கு கொடுக்கறது பெருசில்லை, எதை எப்போ கொடுக்கணும்னு சாய் ஒருவருக்கு தான் தெரியும். அதை சரியான நேரத்தில் தருவார். அது வரைக்கும் பொறுமையோடு காத்துருங்க. காத்தடிச்சா களைவதை போல பாபா மீதான என் நம்பிக்கை நிலக்குலைஞ்சு போகுது. இதை தடுக்கிறது எப்படி? இதை மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளோட பாபாவை தேடி வருகின்றனர், அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அவர்களது முன்வினைகளின் பலனாக
கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர். வாழ்க்கையில மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுதேன்னு கவலைப்படாத. கடவுளே உதவாம உன்னை நிராகரிச்சாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.